நேயர்களே, பீகார் மாநிலத்தில் இன்றைக்கு 30, 31 இன்னும் 5 நாளில் தேர்தல் நடப்போகுது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணி, பிஜேபி நிதிஷ், ராகுல் மற்றும் தேஜஸ்வினுடைய இந்தியா கூட்டணி, இப்போ இந்த 2 கட்சிகள்கிட்ட கடுமையான போட்டி இருக்கிறது. அதில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு சற்று அதிகரித்திருப்பதாக ஒரு கருத்து கணிப்பில் முக்கியமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் இந்த எலெக்ஷனில் பிரசாந்த் கிஷோருடைய நிலைமை எதிர்பார்த்த அளவு இல்லை. அவருக்கு மிகவும் பின்னடைவு அப்படிங்கிறதும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பீகாரில் 243 தொகுதிகளில் அடுத்த வாரம் தேர்தல் வரப்போகிறது. அதாவது நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் 11 நவம்பர் 14 கவுண்டிங் இருக்கும். இதற்கிடையில் தேர்தல் முடிவுகளை குறித்து பல தரப்புகளில் செய்திகள் வந்திருந்தாலும், எல்லாம் உறுதி செய்யப்பட்டும் படாமல் இருந்தாலும், பொதுவான மக்களின் மனநிலைகளை, கருத்து கணிப்புகள் அது நியாயமாக இருந்தால் அது சரியாக இருக்கும், பயாஸாக இருந்தால் இருக்காது. அந்த அடிப்படையில் பீகாரில் ஆளக்கூடிய நிதிஷ் என்டிஏ கூட்டணியை விட எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு சற்று ஒரு முன்னிலை இருக்குது. மைரிலைவ் என்று சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி புதிய சர்வே கூறுகிறது. வாட் வைப் என்று அந்த அமைப்பு நடத்திய அந்த சரிவில், அந்த கருத்து கணிப்பில் என்டிஏ கூட்டணியை விட இந்தியா கூட்டணி அதிக வாக்குகள், அதாவது சுமார் 0.3% தான், 1% கூட இல்லை, 0.3% வாக்குகள் அதிகம் கிடைக்கும் என வெப் அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. வாட் வைப் நடத்தியிருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பில் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி கூட்டணி நரேந்திர மோடி தேஜஸ்வியை விட 0.3 விழுக்காடு அதிகம் கிடைக்கும். அதில் கூட பல தொகுதிகள் கிடைச்சிடும். ரொம்ப முக்கியமான 1% ரொம்ப பெருசு. இதுக்கு இடையில் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி, இப்போ இதுதான் பீகாரில் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்கன்னு அந்த விப்பு என்ன சொல்லுதுன்னா, 34.7% ஆதரவை பெறும் நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் ஜேடியு தலைமையிலான கூட்டணி 34.4. இந்த இவங்களுக்கு இடையில எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. அது 34.4, தேஜஸ்வியினுடைய அணி 34.7. ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் ரொம்ப கம்மி தான். 34.7க்கும் 34.4க்கும் இடையே 0.3% தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. அவ்வளவு நெருக்கமான கடுமையான போட்டி பாரதிய ஜனதாவுக்கும் நிதிஷ்குமாருடைய தலைமையிலான அந்த அணிக்கும் தேஜஸ்வி காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையில் இருக்கிறது. பீகாரின் இரு கட்சிகளுக்கும் இடையே இந்த கடுமையான போட்டி நிலையில் 0.3 விழுக்காடு யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை தீர்மானிக்கலாம் என இந்த கருத்து கணிப்பு சொல்லிற்று. எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டை தூக்கி விழுங்கக்கூடிய அளவிற்கு இலவச மின்சார வாக்குறுதிகள், பெண்களுக்கு மாதம் 2500. இது தமிழகத்தை திமுக எல்லாம் தூக்கி வீசக்கூடிய ஒரு வாக்குறுதி. வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை, இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாது. 3 லட்சம் பொருளாதாரத்தை கொண்ட அந்த நாடுகளில் இவ்வளவு பெறும் 10,000 ரூபாய் நிதிஷ்குமார். கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலில் என்டிஏ கூட்டணி 37.26% வாக்குகளை பெற்றிருந்தது. அப்போது எதிர்க்கட்சிகள் கூட்டணி இந்தியா கூட்டணி 37.23% வாக்குகளை பெற்றிருந்தது. வெறும் 0.3% வாக்குகள் அதிகம் பெற்ற என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்தது. இப்போ அதே மாதிரி இவங்களுக்கு கூடியிருக்கு. எனவே இந்த முறை கூட இந்த 0.3% அதே போன்று ஒரு கடுமையான போட்டி நிலையை ஏற்படுத்தலாம் என்று வாட் வைப் நிறுவனம் நடத்தியுள்ள இந்த சர்வே தெளிவுபடுத்தி இருக்கிறது. இது வழக்கமான சர்வேக்களை தாண்டி இந்த சர்வே கொஞ்சம் முக்கியத்துவம் என்னன்னா, வழக்கமான சர்வேக்களை தாண்டி வாக்காளர்களின் உணர்வுகளை ஆய்வு செய்வதில் கவனம் செலுத்துகிறது இந்த சர்வே. அதாவது ஒரு வாக்காளர்
ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க முடிவு செய்கிறார் என்பதை குறித்து ஆய்வு செய்வதே வாட் வைப் நிறுவனத்தினுடைய பணியாக இருக்கிறது. இந்த நிறுவனத்தினுடைய சர்வேயில் தான் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருப்பதாக, அதுவும் 0.3 விழுக்காடு என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த வாட் வைப்பில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக 34.7% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா ஜேடியு நிதிஷ் தலைமையிலான கூட்டணிக்கு 34.4% பேர் ஆதரவளித்திருக்கிறார்கள். ரொம்ப மோசமாக பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன்சுராஜ் கட்சிக்கு தோல்வி கிடைக்கும் என்பதை ஏறக்குறைய உறுதி செஞ்சுட்டாங்க. அவங்க ஒரு 12.3% மட்டும்தான் ஜன்சுராஜ் கட்சி வாக்குகளை பெறுகிறார்கள். எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என 8.1% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ இந்த வாட் வைப்பினுடைய கருத்தில் மக்கள் மனநிலை தெரியுது. முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் மீதான வழக்குகள் ஆர்ஜேடி கட்சி பாதிக்கும் என 35% பேர் கூறுறாங்களாம். அதே போன்ற லாலு மீது வழக்குகள் இருந்தாலும் அவை தேர்தலை பாதிக்காது என 28 விழுக்காடு கூறுகிறார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 7% டிஃப்ரெண்ட் இருக்குது. 17.2% பேர் எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது என அப்பாவியாக பதில் சொல்லிட்டாங்க. இந்த 17% 28ங்கும் போது அது 40%க்கு மேலே போயிடும். அந்த 17.2% யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஆக அந்த 17.2%ம் ப்ளஸ் 28 ஆச்சுன்னா 28 ப்ளஸ் 17 45% கிட்ட வந்துடும். ஆக பீகாரில் நிதிஷ்குமார் அரசு சிறப்பாக செயல்படுறதாக ஒரு 56% பேர் 56.7% பேர் கூறியுள்ளார்கள். லாலு அரசு சிறப்பாக இருந்ததாக 16% பேர். இப்போ இந்த விஷயம்லாம் நிறைய முரண் இருக்கு. ஆக தேஜஸ்வி தான் முதல்வர் அப்படிங்கிற பிரசாந்த் கிஷோருடைய சர்வேக்கள் அதில் பல மாற்றங்கள் இருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் ஒரு யூக வகுப்பாளர், ஆனால் அவருடைய நிலை அவ்வளவு வெற்றிகரமாக இல்லை. அவர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது மட்டுமில்லை, வருங்காலத்தில் அவர் ஒரு கிங் மேக்கராக மாறலாம். பிரசாந்த் கிஷோரின் கட்சி சின்னமான ஸ்கூல் பேக் அங்குள்ள வாக்காளர்கள் 35%க்கு தெரிகிறது. 48.4% பேருக்கு அது என்ன சின்னம் என்பது தெரியவில்லை என்பதும் மிக முக்கியமாக நாம் பார்க்கணும். இதுக்கிடையில் நம்முடைய பிரதமர் அவர்கள் வாயை திறந்தாலே வெறுப்பை கக்குவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்ன வாயை திறந்தால் வெறுப்பை கக்குவார் அப்படின்னு பார்த்தா, முஸ்லிம்களுக்கு எதிராக 110 முறை 2024 தேர்தலில் மோசமான வெளிப்படுத்தலை அவர் பேசியிருந்தால் என்று அமெரிக்காவினுடைய ஒரு இன்ஸ்டியூட் தெரிவித்தது. இப்போ பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்நாடகா தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துது என்று சொல்கிறாங்க. இது திமுகன்னு நாம் பார்க்கக்கூடாது. தமிழர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான். தமிழ்நாட்டின் மீது மோடிக்கு ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி? திமுகன்னு அவர் சொன்னதாக நான் எடுத்துக்கொள்ள முடியாது. குமரி முதல் இமயம் வர ரொம்ப ஒரு விரிந்த இந்திய நாட்டில் எத்தனையோ இனம், மொழி, சாதி இதெல்லாம் தேர்ந்து தேர்தல் மேடையில் அவர் இப்படி வெறுப்பாக பேசுவது பிரதமரை இந்திய நாடு பார்க்கிறது. இதே போன்று உத்தரப்பிரதேச மக்களை இழிவுபடுத்தும் தென்னிந்தியர்கள் பேசுவதாக தமிழ்நாட்டு மக்களின் மீது மோடி அவதூறு. அமெரிக்க ஒடிசாவில் போய் கடந்த தேர்தலில் பட்நாய்க்கு எதிராக நிற்கிற போது பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் சாவிகள் மதுரை மேலூரில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு அமித்ஷா பேசினார். தமிழர்களை திருடர்களாக சித்தரித்தது தான் பிரதமர் மோடி. இப்படி பல கண்டனங்கள். தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களை திமுக துன்புறுத்தி வருவது அல்ல, அவர் அப்படி சொன்னாலும் தமிழர்கள் துன்புறுத்தி வருவதாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய கல்வி, சுகாதார கட்டமைப்பு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மட்டுமல்ல, பீகார் உள்ள மாநிலங்களில் வாழக்கூடிய ஏராளமான வட இந்திய தொழிலாளர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில்
திருப்பூர், ஈரோடு எல்லா இடங்களிலும் அவர்கள் சிறந்த முறையில் இருக்கிறார். அவர்களுக்கு எந்தவித தமிழர்களால் எந்த தொந்தரவும் இல்லை. திமுகவாலும் தொந்தரவும் இல்லை, அதிமுகவாலும் தொந்தரவும் இல்லை, அங்கே இருக்கிற பிஜேபி காரனும் தொந்தரவு பண்ணலை. தமிழ்நாடு அரசு அவர் திமுகவை எவ்வளோ வேணாலும் பேசலாம், அது அவருடைய உரிமை. ஆனால் தமிழ் மக்களின் மீது அவர் இட்டுக்கட்டி பேசுவது அவருக்கு வழக்கமான அந்த வெறுப்பு தான், தேர்தல் வெற்றி தான் மோடி என்பது உறுதியாக இப்பொழுது தெரியதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை தாண்டி காங்கிரஸ் கட்சியும் கூட கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதனையெல்லாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தேர்தல் பிரப்பரையின் பேச கொள்கை கோட்பாடுகள், செயல் திட்டங்கள் எதுவும் இல்லாததால் வெறுப்பு பேச்சுகளின் மூலம் வெற்றி உணர்வையும் பீகார், தமிழ்நாடு மாநிலங்களுக்கிடையே ஒரு குரோதத்தையும் தூண்டி தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல, தமிழ்நாடு மீது மோடிக்கு ஏன் இத்தனை காழ்ப்புணர்ச்சி, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுன்னா திருவள்ளுவரை பற்றி பேசுறது, தமிழை கணியன் பூங்குட்டனார பேசுறது, தமிழை பிடிக்கும் என்று வேடம் போடுவது, வெளிமாநிலங்களில் தமிழ்நாட்டை திருடனாக பேசுவது, மோசமானவர்களாக இழித்தும் பழித்தும் பேசுவது, இது பிரதமர் மோடி நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு அவருக்கு தக்க பாடம் காட்டும் அப்படின்னு தமிழ்நாட்டிலிருந்து எதிர்க்கட்சிகள் குரல் தெரிவிக்கிறாங்க. அது மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஓட்டுக்காக பிரதமர் நரேந்திர மோடி இவ்வளவு தரம் தாழ்ந்து இழிவாக போய் பேசுவார், பீகார் தொழிலாளர்களை மட்டுமல்ல யாரையும் துன்புறுத்தக்கூடிய பழக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது. அது உண்மை. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சிறந்த மனிதர்கள், அது எல்லோருக்கும் தெரியும். தேர்தலுக்காக மக்களை எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியலை நோக்கி பிரதமர் அழைத்து செல்கிறார் என பார்க்கிறது அச்சமாக இருப்பதாக ஜோதிமணி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இதை போல பல பொய்களை பேசிய பிரதமர் மோடி பேசுவார். ஏனென்றால் சொல்வதற்கு சாதனைகள் அவரிடம் இல்லை. அதனால தான் எலெக்ஷனுக்காக ரொம்ப கீழே இறங்கி ஒரு மோசமான இவ்வளவு பொய் சொல்லக்கூடிய, அபாண்டங்களை விதிக்கக்கூடிய, தேசத்திற்கு மக்களிடத்திலே குரோதத்தை ஏற்படுத்துகிற பிரதமரை நாடு இதுவரை பார்த்ததில்லை என ஜோதிமணி எம்பியும் தெரிவிச்சிருக்கிறார். இதில் நம்முடைய பார்வை கரெக்ட் தான். பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு ஹிந்துத்துவவாதி, வெறுப்பு பேசுகிறதுல அவருக்கு நிகர் யாரும் இல்லைங்கிறத 110 முறை அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்வார்கள் முஸ்லீம்கள். என்ன சொல்ல, உங்களுக்கு ஒரு எரும மாடு இருந்தால் அதை பறிச்சுக்கிடுவாங்க முஸ்லீம்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அனைவரும் வெளிநாட்டிலேருந்து குடியேறியவர்கள் முஸ்லீம்கள். இப்படியெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசினார். 2024 மே மாதம் எலெக்ஷனில் ரொம்ப அசிங்கமாக பேசினார். அமெரிக்காவினுடைய தலம் 110 முறை அவர் வாமிட் எடுத்திருக்கிறார், வெறுப்பை கக்கியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிற நிலையில் திமுகவுக்கும் அவங்களுக்கும் போட்டினா திமுகவை பேசுகிறது விட்டு போட்டு தமிழ்நாட்டில் கொடுமை நடக்கிறது, இழிவாக பேசுகிறாம் என்று உத்தரப்பிரதேசத்திலும் ஒரிசாவில் திருடர்கள் என்று பேசுவதும், இங்கு வள்ளுவனை போன்ற ஒருவன் உண்டா என்று இவர்கள் நடிப்பதும் காலமாக தொடர்கிறது. ஆக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பீகாரில் 0.3% தேஜஸ்வி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. நன்றி.